ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு வழியா கருப்பு படம் வந்துருச்சு. படத்தை பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்தவங்க இந்த ரிவ்யூவை பாருங்க. இது ஒரு ஃபேண்டசி டைப் மூவிங்க. டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவி மூக்குத்தி அம்மன் மாதிரி இதுலயும் அதே ஒரு ஸ்டீரியோ டைப் பேஸ் இருக்கு. சின்ன வயசுல நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, அடம்பிடிக்க கூடாது, இல்லனா சாமி வந்து கண்ணை குத்திடும். லிட்ரலி அந்த பயத்தையே பேஸா வச்சு டைரக்டர் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா என் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங் ரியலி குட். ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக போகுது. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. பிஜிஎம் டீசெண்டாக ஒர்க் ஆகுது. 2K கிட்ஸ் ரிதம்ல நம்ம சாய் எப்பவும் போல நல்லா பிடிச்சிட்டாரு. த்ரிஷா ஆக்டிங் ஓகே, எஸ்பெஷலி இந்திரான் சார் ஆக்டிங்ல அதிபுலியா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருந்த இடத்துல எனர்ஜி இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி படத்தில் சூர்யா கேமியோ பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆர்ஜே பாலாஜி ஆக்டர் கம் டைரக்டர் ஏத்திஸ்ட் கேரக்டர் போல வராரு. ஏன் ஏத்திஸ்ட்னு சொல்றேன்னா, சாமி நேர்ல வந்தாலும் பயப்படாம போட்டி போடுறாரு. ஒரு விதமான காமெடி கலந்த வில்லன் கேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அட்டெம்ப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகல. ஃபேண்டசி கமர்ஷியல் மூவின்னு சொன்னதுனால லாஜிக் ஹோல்ஸ் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல அது ரொம்பவே தெரியும். ஒரு எல்லைக்கு தான் சாமி பவர் இருக்கும், அடுத்த எல்லைக்கு போனா சாமி பவர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்த எல்லையில போய் பொய் சொல்லலாமா, கொலை பண்ணலாமா? ஏன் அடுத்த எல்லையில சாமி இருக்காதா? அதே மாதிரி சாமி சிலையை கொண்டு போய் வைத்து பயமுறுத்தலாம் அப்படின்னு எழுதிட்டு திடீர்னு ஒரு சிங்கம் சாமி வருது. ஆனஸ்ட்லி அந்த சிங்கம்லா தேவை இல்லத கண்டென்ட் மாதிரி இருந்துச்சு. அது எல்லா ஸ்டோரிக்குள்ள நேச்சுரலி வராம சும்மா திணிச்சு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த 6th பேஜோ 7th பேஜோ கோர்ட் சீன்ல காவக்காரன் துணைன்னு போட்டு ஜட்ஜை பயமுறுத்துற சீன் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி யூகேஜி வர்சஸ் என்ஜிகேன்னு கொண்டு வந்ததுல அதுவும் அது என்ஜிகேவா இல்ல கருப்புனான்னு தெரியல. சும்மா ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டாங்க போல இருந்துச்சு. அதை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓவராலா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஃபேண்டசி ஐடியா அண்ட் சொல்ல வந்த கான்டென்ட் அப்ரிஷியேட்டபிள். ஆனா செகண்ட் ஆஃப் ரைட்டிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். லாஜிக்கையும் ஃபேண்டசியும் பேலன்ஸ் பண்ணியிருந்தா படம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். கடைசியா இந்த படம் அன்பான ஃபேன்ஸுக்கு செட் ஆகும், ஆனா அறிவான ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் செட் ஆகாம போகலாம். இதுதான் ஏன் ஆனஸ்ட் ரிவ்யூ. படம் பார்த்தவங்க உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை, அதென்ன மீண்டும் சந்திக்கும் வரை, இனிமேல் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். கான்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.